சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள். 5 விஷயங்களை பத்தி பகவத்கீதை பேசுகின்றது. அது வந்து ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி அல்லது இயற்கை, காலம், அப்புறம் கர்மா. இந்த 5 விஷயங்கள். சோ இதுல மாறக்கூடியது கர்மா மட்டும். ஏன்னா யுகங்கள் தோறும் இந்த யுகங்கள் வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது வந்து தோன்றி மறுபடியும் அதே ரொட்டீன்ல ஆரம்பிக்கும். கலியுகம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் சத்தியுகம் வரும், அப்புறம் திரேதாயுகம் வரும், அப்புறம் துவாபர யுகம் வரும், அப்புறம் கலியுகம் வரும். சோ இது மாறாதது. திரும்ப திரும்ப மாறி மாறி வந்தாலும் மொத்தமா பாத்தீங்கன்னா மாறாதது. ஆனா நம்ம கர்மா இருக்கு பாருங்க, நாம என்ன வேணா செய்யலாம். கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறோ அல்லது நல்லதோ நம்ம மாத்தி மாத்தி செய்யறதுனால மாறி மாறி பிறவிகள் வேற வேற உடல்ல நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் 3 குணங்கள். 3 குணங்கள் என்னென்ன? தமோ குணம், ரஜோ குணம், என்ன குணம்? சத்வ குணம், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். சத்துவ குணம் அப்படிங்கிறது என்ன? மேன்மையான குணம். இந்த 3 குணங்கள்ல ஓரளவுக்கு மேன்மையானது சத்துவ குணம், மீடியமா இருக்கிறது ரஜோ குணம், தமோ குணம் அப்படிங்கிறது மிகவும் தாழ்ந்த குணம். அப்ப சத்துவ குணத்துல கொஞ்சம் சிறப்பான செயல்களை இப்ப தேவர்கள் அப்படின்னா சத்துவ குணத்துல செய்வாங்க. ரஜோகுணம் அப்படின்னா கடும் உழைப்பாளிகள், கழுத போல உழைக்கிறது. அது ரஜோகுணத்துல வந்து ரொம்ப கடுமையா உழைப்பாங்க, கடுமையான சொற்கள் பேசுவாங்க, கோபப்படுவாங்க. சோ ரஜோகுணம். அப்புறம் தமோ குணம். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? 3 குணங்கள். அப்ப அந்த 3 குணத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு குணம் இருக்கிறது. அது என்ன குணம்? சுத்த சத்துவ குணம். சத்துவம். வசுதேவ சத்துவம். வசுதேவ சத்துவம் அப்படின்னா சுத்த சத்துவம். பகவான் அந்த நிலையில தான் இருக்கார். சோ 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட தெய்வீக நிலை அது. சோ அதுக்கு போகணும்னு தான் நாம முயற்சி பண்ணணும். சுத்த சத்துவ நிலையை எய்த வேண்டும். அதுதான் நம்ம கோலா இருக்கணும். ஓகே, இப்ப குணங்கள் பார்த்துட்டோம். 3 குணங்கள் இருக்கு. அப்ப இந்த தெய்வீக குணம் தேவர்களுக்கும், ரஜோ குணம் கடுமையா இருக்கிறவங்களுக்கும், தாழ்ந்த குணம் தமோ குணத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் தவறா பண்ணுவோம். நல்லதையும் தவறா பண்ணுவோம், கெட்டதை நல்லதா நினைப்போம், மாயில மூழ்கி இருப்போம். அதுதான் தமோ குணம். ஓகே, இப்போ 3 குணங்கள் பார்த்துட்டோம். இப்போ வர்ண ஆசிரமம். வர்ணங்கள் 4, ஆசிரமங்கள் 4. ஓகே, யாரு இது சொல்ல முடியும்? வர்ணம் என்னென்ன வர்ணம்? பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், கிரகஸ்தர். இது ஆசிரமம். அது நீங்க சொல்றது ஆசிரமம். நான் கேக்குறது வர்ணம், வர்ணாசிரமம். ஏன்னா வேதங்கள் எதை பரிந்துரைக்கிறது? வர்ணாசிரம தர்மத்தை பரிந்துரைக்கிறது. அப்ப வர்ணங்கள் என்ன? வைஷ்யர்கள், முதல்ல வந்து பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள். இரண்டாவது சத்திரியர்கள். முதல்ல பிராமணர்கள் எழுதிக்கோங்க. முதல்ல பிராமணர்கள், இரண்டாவது வைஷ்யர்கள். வைஷ்ணவர்கள் கிடையாது, சத்திரியர்கள். இரண்டாவது சத்திரியர்கள், மூணாவது வைஷ்யர்கள், நான்காவது சூத்திரர்கள். முதல்ல வர்றது பிராமணர்கள். ஏன்னா அவங்கதான் தலை, பகவானோட தலைப்பாகத்துல இருந்து வந்தவங்க பிராமணர். ரெண்டாவது பகவானுடைய தோல் பகுதியிலிருந்து வந்தவங்க சத்திரியர். சத்திரியர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீரம் இருக்கும். சோ வைசியர்கள் மூன்றாவது இடுப்பு பகுதியிலிருந்து வர்றாங்க. பகவானுடைய இடுப்பு பகுதியிலிருந்து இப்ப விஸ்வரூபம் பார்ப்போம். பகவானுடைய விஸ்வரூபம் அவரது உடல்ல இருந்து இங்கெல்லாம் தலைப்பகுதியிலிருந்து பிராமணர்கள், தோல்ல இருந்து சத்திரியர்கள், இடுப்புல இருந்து வைசியர்கள், கால் பகுதியிலிருந்து சூத்திரர்கள் வராங்க. ஆனா ஒரு உடம்புல கால் இல்லாட்டி பரவாயில்லன்னு நினைச்சா முடியுமா? முடியாது. அப்போ 4 வர்ணத்தினரும் ஒரு சமுதாயத்திற்கு முக்கியமானவர்கள்.
இப்போ இதுலயே கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா சத்துவ குணத்தில் அதிகமா இருப்பாங்க பிராமணர்கள். ஏன்னா பிராமணத்தன்மை அப்படிங்கிறது நற்குணங்கள் கொண்டவங்க தான் பிரம்மனை அறிந்தவன் பிராமணன். அதனால அவங்க எப்பவுமே சத்துவ குணத்துல அதிகமா தங்களோட வாழ்க்கையில இருப்பாங்க. அடுத்தது வைசியர், சாரி, சத்திரியர். இது ரெண்டாவது தோல் பகுதியில இருந்து வந்த சத்திரியர்கள். சத்திரியர்களோட குணம் எப்படி இருக்கும்? ரஜோகுணம். ரஜோகுணத்திலையும் சத்துவ குணத்திலையும் இருப்பாங்க அதிகமா. தமோ குணத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே தவறுதற்குட்பட்டவர்கள், தவறளித்த ஆத்மாக்கள். அதனால யார் வேணா எந்த குணத்துல வேணா எப்ப வேணா மூழ்கலாம். வாய்ப்புகள் நிறைய அளிக்கப்பட்டிருக்கீங்க. அடுத்தது இவங்க ரஜோ குணத்திலையும் சத்துவ குணத்திலையும் இருப்பாங்க சத்திரியர்கள். வைசியர்கள் அவங்க வந்து ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் இருப்பாங்க. ஓகே. அடுத்தது சூத்திரர்கள். அவங்க வந்து எப்பவுமே தாழ்ந்த குணத்துல தமோ குணத்துல இருப்பாங்க. ஓகே. வர்ணம். அடுத்தது ஆசிரமம். ஆசிரமம் சொல்லுங்க. பிரம்மச்சாரி, சன்னியாசி, சன்னியாசி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தன். முதல்ல என்னங்க? முதல்ல வந்து பிரம்மச்சாரி. பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம். 4 வயதிலிருந்தே பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஒரு குழந்தைய சேர்த்தணும். கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குதுங்க மாதாஜி. மாதாஜி, சத்திரியர்கள் வந்து என்ன குணம் சொன்னீங்க? தமோ குணம். சத்திரியர்கள் வந்து ரஜோகுணத்திலையும் சத்துவ குணத்திலையும் இருப்பாங்க. ரஜோகுணம், சத்துவ குணம். சோ வர்ணம், ஆசிரமம் என்னென்ன? பிரம்மச்சரியம், கிரகஸ்தர், வானப்பிரஸ்தன், கிரகஸ்தம். ரெண்டாவது கிரகஸ்தம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. கிரகஸ்தன் ரெண்டாவது. மூணாவது வானப்பிரஸ்தம். நான்காவது சந்நியாசம். வானப்பிரஸ்தம். இப்போ முதல் நிலையில, அதாவது ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணுவாங்கன்னா 20 வயது வரை, 18 வயது வரையோ 20 வயது வரையோ அவன் வந்து வேத கல்வி கற்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு ஆசிரமத்துல ஒரு தூய பக்தர், ஒரு முனிவரோ அல்லது ஆச்சாரியர்கள் மூலமாகவோ கல்வி கற்க வேண்டும். வாழ்க்கையில நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி தவம் பண்ணணும், புலன்களை எவ்வாறு அடக்குவது, அப்போ கிரகஸ்தா நிலையில எப்படி வாழ்றது, அதையெல்லாம் அவன் கத்துக்குவான். அதை கத்துக்கிட்டு 2வது 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்து மேபி அவன் கிரகஸ்தனா இருக்கலாம். கிரகஸ்தன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க குறிச்சுக்கோங்க. கிரகஸ்தா அப்படின்னா வீட்டுக்கு வந்து எதை கற்றானோ அதன்படி அவன் செயல்படுவது. அப்போ ஒரு கிரக வந்து எப்படி தவம் பண்ணணும், எப்படி தானம் பண்ணணும் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பான். அதன்படி அவன் வந்து அளவா சம்பாதித்து அதன்படி வாழ்க்கை நடத்துவான். எப்படின்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, இந்த 4 நிலைகளை அவன் கடைபிடிப்பான். தர்ம அப்படின்னா ஒரு சமயத்தை மேற்கொள்ளுவது. ஏன்னா சமயம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. சோ சமயத்தை மேற்கொண்டு, அர்த்த அப்படின்னா சம்பாதிக்கிறது நேர்மையான முறையில, எப்படி வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கோ, யாரையும் ஏமாற்றாமல். அடுத்தது தர்ம, அர்த்த, காம. காமன்னா அவனோட இச்சைகள் பூர்த்தி செய்வது. அப்போ பகவத்கீதையில காம என்ற சொல் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா ஆசைகளை பூர்த்தி, ஆசைகள், அதுக்கு பேர் தான் காம. தர்ம, அர்த்த, மோக்ஷ. அடுத்தது ஒரு சிக்கனும்
அதை வந்து அனுபவிக்கணும். ஒரு எல்லையுடன் தான், அதுக்கு வந்து பவுண்டரி இருக்கு. எப்படி வேணா அனுபவிக்கலாம், எப்படி வேணா சம்பாதிக்கலாம், அப்படி கிடையாது. எல்லைக்குட்பட்டு தர்ம அர்த்த காம மோக்ஷ, கடைசியில வீடு பெறு, மோக்ஷ என்கின்ற வீடு பெற்றை ஒருவன் அடைய வேண்டும் வாழ்க்கையில. ஏன்னா நாமெல்லாம் பகவானை விட்டு பிரிஞ்சு அனுபவிக்க வந்திருக்கோம். அதற்குரிய வழிமுறைகளை வேதங்கள் முதல்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷ இத சொல்லுது. ஆனா இது முதல் நிலை, இதே இறுதி நிலை கிடையாது. மோக்ஷா அப்படிங்கிற நிலையில என்ன பண்ணணும், எல்லாரும் அந்த வானப்பிரஸ்தத்தை எடுத்து சந்நியாசத்துக்கு போய் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அப்ப பகவான்கிட்ட போய் சேர்ந்துடணும். சோ இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம், பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தம். கிரகஸ்தத்துக்கு அடுத்தது கிரகஸ்தன் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கிரகஸ்தனா இருக்கலாம். அவன் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், மனைவியுடன் இருக்கலாம். ஆனா கிரக மேதியா இருக்கக்கூடாது. கிரகஸ்தன் வேற, கிரக மேதி வேற. கிரகமேதி அப்படின்னா அவன் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனா ஒரு கிரகஸ்தன் எவ்வாறு நடக்க வேண்டும் அப்படிங்கறது தெரிஞ்சவன் தான் கிரகஸ்தன். சோ அவன் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு இதன்படி அவன் கரெக்டா இருப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிரகஸ்தன் என்ன பண்ணுவான், தவம் பண்ணுவான், அளவா சம்பாதிப்பான், அதை வச்சு குடும்பத்தை நடத்துவான். குடும்பத்தை நடத்திட்டு கடைசியில 50 வயதான ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல, அதுக்கு மேலேயும் கிரகஸ்தனா இருக்க மாட்டான். அடுத்தது வனப்பிரஸ்தம், வனத்தை நோக்கி அவன் செல்வான். இப்போ வனத்தை நோக்கி அவன் போயிட்டு அங்க என்ன பண்ணுவான், வனத்துல தவம் பண்ணுவான். அடுத்தது சந்நியாச நிலை. வனத்துல போய் எதை பற்றியும் எந்த ஒரு பற்றுதலும் இருக்காது. பௌதிக பற்றுதலை அறுத்து மனைவி, மக்கள், வீடு, சொத்து, உடைமை, துணி இது எல்லாம் மறந்து அவன் சந்நியாச நிலையில இருந்து அவன் மிக உயர்ந்த நிலையை அடைந்து அந்த ஆத்மாவை அஷ்டாங்க யோகமோ ஏதாவது ஒரு யோகத்தின் மூலமா, பிரம்மரந்திரத்தின் மூலமா தனது உயிரை நீத்து பகவானோட லோகத்துக்கு செல்ல அவன் தயாராயிருவான். சோ இந்த நிலைகள் ரொம்ப முக்கியமானது, வர்ண ஆசிரம நிலைகள். ஓகேங்களா? இதுல யாருக்காவது எந்த சந்தேகம் இருக்கா? மாதாஜி காமம் சொல்லுங்க. அப்படிங்கறது ஆசை, அதுக்கப்புறம் பற்றுங்கிறது நான் மீன் பண்ணிக்கலாமாங்க மாதாஜி? ஒரு பொருள் மேலயோ உறவு மேலயோ அப்படி? ஆமா, காமம் அப்படின்னாலே அது பொதுவான சொல், பற்றுதலையும் குறிக்குது. சரிங்க மாதாஜி. ஓகேங்க, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப வேற ஏதாவது அடிப்படை விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு, இப்ப 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள், 3 குணங்கள், 5 விஷயங்கள், 4 யுகங்கள், இனி ஏதாவது உங்களுக்கு தெரிய வேணுமா? அப்போ 84 லட்சம் உயிர்வாளிகள். நம்மளுக்கு வந்து உடனே மனிதனாக தோன்றுவது கிடையாது. 84 லட்சம் உயிர்வாளிகளுக்கு அப்புறம்தான் மனித பிறவி கடைசி பிறவி. அப்போ அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது தானமும் தவமும் செய்தல் அரிது அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடி வச்ச மாதிரி இந்த மனித பிறவி ரொம்ப அரிதானது. அப்போ சிவபுராணத்திலையும் சொல்லப்படுது, புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாகா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடு உற்றேன்னு சொல்லி. இந்த மனித பிறவி நம்மளுக்கு லேஸ்ல கிடைக்கல. சோ இந்த மனித உடலை எவ்வாறு நாம் உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது தான் பகவத்கீதை நம்மளுக்கு சொல்லி தருது. இப்ப நீங்க வீட்டுல ஒரு மிக்சி வாங்குறீங்க, கிரைண்டர் வாங்குறீங்க. அப்ப வாங்குறப்ப என்ன ஒரு சின்ன புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்ல வந்து ஒயர் இங்க இந்த பிளக்கை இப்படி போடணும், இந்த சுவிட்சை இப்படி ஆன் பண்ணணும், அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் பார்த்திருக்கீங்க இல்லையா? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? சோ இந்த
அப்போ வந்து அந்த புக்ல எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சாதாரண ஜடப்பொருளுக்கே இவ்வளவு நம்மளுக்கு அட்வைஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மனித உடலை எவ்வாறு உபயோகப்படுத்துவது அப்படின்னு நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. அது பகவத்கீதையில பகவான் நம்மளுக்கு எப்பவோ சொல்லியிருக்கார், முதலே சொல்லியிருக்கார். ஆனா நாம வந்து அதை பெருசா எடுத்துக்கல. இப்பதான் நம்மளுக்கு அதுக்குரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. பகவத்கீதையில பகவான் சொல்றார், இந்த உடம்பை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும், மனித பிறவி எவ்வளவு அபூர்வமானது, அதுல நாம என்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்றார். ஓகே, இப்ப பகவத்கீதை வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்குங்களா? இது வந்து முக்கியமான இந்த விஷயங்களை முதல்ல சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற கடினமா இருக்காது, அதனாலதான் இதெல்லாம் சொன்னேன். வேற கர்மயோகி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்? ஞானயோகி பக்தன் சொல்றாங்க மாதாஜி. 3 இப்போ கர்மயோகி 18 அத்தியாயங்கள் 4 இருக்கு. சம்பிரதாயங்கள் பிரம்ம மத்துவ கௌட சம்பிரதாயம், வெரி குட் மாதாஜி, வெரி குட். இது ரெண்டும் சொல்லலாம். சரி. இப்போ சம்பிரதாயங்கள், இப்ப வேதங்கள்ல சொல்லப்பட்டதுதான் சம்பிரதாயம். சோ 4 முக்கியமான சம்பிரதாயங்கள் இருக்கு. பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம் 1 நோட் பண்ணிக்கோங்க. பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். 2வது ஸ்ரீ சம்பிரதாயம். 3 ருத்ர சம்பிரதாயம். 4 குமார சம்பிரதாயம். சோ இந்த 4 சம்பிரதாயங்கள் தான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மத்தது எல்லாமே நம்மளோட கற்பனைகள்ல நாமளா உருவாக்கிக்கிட்டது. சோ இந்த சம்பிரதாயங்கள்ல எதையே நாம பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாம நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். மாதாஜி பிரம்ம மத்துவ பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் முதல்ல பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் லட்சுமி தேவியை முதன்மையா கொண்டு நாராயணனை வழிபடுவது. பிரம்மாவின் மூலமா பகவான் கிருஷ்ணரை வழிபடுவது பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். ஓகே, ருத்ர சம்பிரதாயம் சிவனை வழிபடுவது. அடுத்தது குமார சம்பிரதாயம் குமாரர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. குமாரர்கள். ஆனா இப்ப வந்து அது வழிமுறையில இல்லை. இப்ப வந்து அழிஞ்சிருச்சு அந்த சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். சோ இவ்வாறு 4 சம்பிரதாயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யுகங்கள் சொல்லுங்க மாதாஜி. யுகம் சொல்லியாச்சுங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. 4 வேதங்கள் இருக்குல்ல மாதாஜி? ரிக், யசுர், சாம, அதர்வன. யுகங்கள் சொல்லியாச்சு மாதாஜி. துன்பங்கள், பிறப்பு இறப்பு. 4 துன்பங்கள்: பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். சோ இங்க வந்து உடல் எடுத்தாக்க ஒரு ஜீவராசியானது எந்த உடல் எடுத்தாலும் சரி, அது மீனோட உடம்பால இருந்தாலும் சரி, மனுஷ உடலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு விலங்கோட உருவமாக இருந்தாலும், ஒரு அணுவாக இருந்தாலும், பிறப்பு இருக்கு, முதுமை இருக்கு, நோய் இருக்கு, அப்புறம் இறப்பு இருக்கு. இதை வந்து தவிர்க்கவே முடியாது. 4 விதமான துன்பங்கள். அப்புறம் 3 கிளேஷங்கள். கிளேஷங்கள் அப்படின்னாலும் அதுவும் துயரங்கள். கிளேஷங்கள்னா அதுவும் துயரங்கள் தான். 3 விதமான கிளேஷங்கள்: அத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா, ஆதி தெய்வீகா. அத்தியாத்மிகா அப்படின்னா தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம். இப்ப நாமெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா, நல்ல செயல் செய்யும் போது நல்ல விளைவு வருது, அதுக்கு பேரு புண்ணியம்னு சொல்லுவோம்.
சாஸ்திரத்தை மீறி நாம் ஒரு செயல் செய்யும் போது அதை வந்து நம்மளுக்கு துன்பம் தரும். கெட்ட செயல்கள் செய்யும் போது அது கெடுதலான பலன் தரும். ஓகேங்களா? சோ அத்தியாத்மிகா அப்படின்னா நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம். ஆதி பௌத்திகா அப்படின்னா பிற உயிர்வாளிகளால் வரும் துன்பம். சோ பிற உயிர்வாளிகள், இப்ப மாடு ஒண்ணு போகுது, நம்ம ரோட்ல போறோம், டக்குன்னு வந்து அது நம்மளை முட்டுது காரணமே இல்லாம. ஒரு நாய் வருது, ஓடி வருது, நம்மளை கடிக்குது. சோ ஒரு எறும்பு கடிக்குது, ஒரு தேள் கடிக்குது, வண்டு கடிக்குது, பூச்சி கடிக்குது. இந்த மாதிரி பல விஷ ஜந்துக்கள் மற்றும் பிற உயிர்வாளிகள் ஏதாவது ஒன்று, ஒரு கடல்ல போனோம் அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு சுறா மீன் கடிக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். வேறு உயிர்வாளிகளால் தொல்லை வர்றது, வைரஸ், பாக்டீரியா. சோ பிற உயிர்வாளிகளால் தரும். ஆதி தெய்வீகா அப்படின்னா இயற்கையால் வரும் துன்பம். இப்ப இயற்கை அப்படின்னு எடுத்துட்டா அது தேவர்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. வருணன், இந்திரன், சந்திரன், அக்னி பகவான், இப்படி பல தேவர்கள் இருக்காங்க. சோ இப்ப அக்னி நம்மளுக்கு கோடை காலம் சுட்டெரிக்குது. சோ வருணன் வந்து ஏதோ ஒரு விதத்துல வயதானவர்கள் எல்லாம் வந்து அந்த வெயிலால துன்பப்படுறாங்க. வயதானவர்கள் மட்டுமில்லை, எல்லாருமே துன்பப்படுறோம். சோ மழை அதிகமா வரும்போது வருணதேவன் நம்மளுக்கு வெள்ளம் அதிகமா வந்து மக்கள் வந்து அதனால மடியிறாங்க. மழை அதிகமா வருது, வர்ணதேவன் அதிகமா கொடுக்கிறாரு. இப்படி பல துன்பங்கள் வந்து இயற்கை சீற்றம், பூகம்பம், சுனாமி, இப்படி பலவித துன்பங்கள் இயற்கையால வருது. சோ அதுல பல மனிதர்கள், உயிர்வாளிகள் பாதிக்கப்படுது. அது ஆதி தெய்வீகா. சரி, இப்ப கர்மா பார்க்கலாம். இப்ப கர்மால பாத்தீங்கன்னா கர்மாலேயே அகர்மா, விகர்மா, கர்மா. கர்மா அப்படின்னா செயல். யாருக்காவது நோட் பண்றதுக்கு ரொம்ப வேகமா போறேன்னா? இல்லைங்க மாதாஜி, சரியா தரு. ஓகே. கர்மா அப்படிங்கிறதுலயே 3 வகை இருக்கு. கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மா அப்படின்னா செயல். அகர்மா அப்படின்னா அப்படி போட்டாலே அது இல்லைன்னு அர்த்தம். செயல் செய்யறோம் ஆனா அதுக்கு பலன் இல்லை. அது எப்படிங்க மேஜிக்கா? நாம வந்து செயல் செய்யறோம். இப்போ ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. ஒரு செயல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. ஒண்ணு நல்லதா இருக்கும், ஒண்ணுக்கு இல்ல கெட்டதா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்ப கர்மா அப்படின்னா நம்ம செய்யும் செயலுக்கு அகர்மா அப்படின்னா செய்யும் செயலுக்கு விளைவு கிடையாது. இது என்ன மேஜிக் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நாம் செய்யும் செயல்களை பகவானுக்காக செய்யும்போது, பகவானை உள்ள வச்சு சென்ட்ரலைஸ் பண்ணும்போது, கிருஷ்ணருக்காக செயல் புரியும் போது அதுக்கு விளைவு கிடையாது. பகவான் அதை நீக்கி விடுகிறார். நல்ல செயல் செஞ்சா புண்ணியம் கிடையாது, கெட்ட செயல் செஞ்சால் பாவம் கிடையாது. அப்போ நல்ல செயல் செய்யறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? நிறைய புண்ணியம் சேர்த்துறீங்க. அப்ப நல்ல செயல்கள் செய்து புண்ணியம் சேர்த்தும் போது அடுத்தது ஒரு பிறவியில அதை அனுபவிப்பதற்காக வேறொரு உடம்பு எடுத்து நீங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க தெரியாமல் பாவமும் செய்ய வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்யத்தான் வேண்டும். ஏன்னா முக்குணங்கள்ல இருக்கிறோம். அப்படியே இல்லைனாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ரோட்ல நடந்து போறோம், வீட்டுல நடக்கிறோம், சாப்பிடுறோம், துணி துவைக்கிறோம். சோ ஒரு எறும்பு வந்தா வீட்டுக்குள்ள என்ன பண்றோம்? மருந்து அடிக்கிறோம். கரப்பாம்பூச்சி வந்தா அடிக்கிறோம், பல்லி வந்தா அடிக்கிறோம். ஒரு அரிசி பருப்புல எல்லாம் புழுக்கள், பூச்சிகள் இருந்தா அதை கொல்லுறோம். இல்லைங்க நான் எல்லாம் கொல்ல மாட்டேங்க அப்படின்னு போட்டு யாராவது அதை போட்டு சாப்பிடுறாங்களா? கிடையாது. அப்படியே சாப்பிட்டாலும் அது செத்துடும். பூச்சி புழுவை வெளியில எடுத்து கொண்டு போய் எல்லாரும் விடுறது கிடையாது. இந்தா பாவம் நெய்யே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூச்சியா கொண்டு போய் வெளியில விட மாட்டோம். சோ இந்த மாதிரி பாவ விளைவுகள் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுக்கு வருது. இப்ப மூச்சை இன்ஹேல் பண்றோம். இன்ஹேல் வந்து ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம். அதே போல மூச்சை வெளிவிடுகிறோம்.
அப்ப இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுக்கு பல பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களை நாம தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள இழுக்கிறோம். காற்றில் கலந்திருக்கும் அந்த நுண்ணுயிர்களை நாம கொல்றோம். சோ நம்ம வந்து பாவம் பண்ணியே ஆகணும் இந்த பூமியில வந்தா, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ இப்போ நான் பாவம் பண்ணாம இருக்க எப்படிதான் முயற்சித்தாலும் முடியாது. அப்ப அந்த பாவ விளைவுகள் எப்ப வராது? பகவான் கிருஷ்ணருக்காக நான் செயல்படும் போது அந்த பாவ விளைவுகள் வராது. சோ அது வேதத்தின்படி செய்யப்படும் செயல்கள் அகர்மா அப்படின்ற கர்மாவின் செயல்களின் விளைவுகளை அது தீ போல எரித்து விடும். யாருக்காவது சந்தேகம் இருந்தா உடனே கேட்டுருங்க. அப்போ கர்மா அப்படின்னா செயல். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். எந்த செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, பலன் உண்டு. அப்போ வேதத்தின்படி செய்யப்படுவது அகர்மா. அதாவது பகவானுக்காக கிருஷ்ணருக்காக செயல்படும் போது அந்த கர்மத்தின் விளைவு கிடையாது. விகர்மா அப்படின்றது இன்னொரு ஸ்டேஜ். விகர்மா அப்படின்னா வேதங்களில் சொல்லப்படாத விஷயங்களை, தீய விஷயங்களை, மது, மாது, சூது, மாமிசம் இதையெல்லாம் பண்றது விகர்மா. அது நம்மளுக்கு பாவத்தை உண்டு பண்ணுகின்றது. இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த முக்கியமான விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஏன்னா அப்பப்ப சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணினா மட்டும்தான் நாளைக்கு கிளியரா உங்களுக்கு மேல மேல போக முடியும். இல்லைன்னா அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிருவீங்க. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னும் ஏதாவது டீட்டெயிலா கேட்கணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஆத்திமிகா ஆதிபௌதிகாலாம் அது என்னன்னு மாதாஜி ஹெட்டிங்? புரியல, சத்தமா கேளுங்க. ஆத்திமிகா ஆதிபௌதிகா ஆதி தேவிகா ஹெட்டிங் என்னன்னு? கிளேசங்கள். கிளேசங்கள்னா துயரங்கள். துயரங்கள். ஓகே, சரிங்க. சோ எத்தனை வகையான உயிர்வாளிகள் இருக்கிறது? 84 லட்சம் உயிர்வாளிகள். 84 லட்சம் உயிர்வாளிகள். இது வந்து பரிமாண வளர்ச்சி. முதல்ல எல்லாம் நாம மனுஷ ரூபம் கிடையாது. முதல்ல நீர்வாழ் உயிரினமா, அப்புறம் நிலவாழ் உயிரினமா, அப்புறம் பறவைகளா, அப்புறம் நிலவாழ் உயிரினமா, அப்புறம் தான் மனிதர்கள். அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முன்னேறி வருவோம். தாவரம், நிலத்திலேயே வந்தாலும் தாவரம், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பூச்சிகளா, அப்புறம் புழுவா, அப்படி மாறி மாறி அப்புறம்தான் மனுஷ ரூபம் கடைசியா கிடைக்கும். சோ இது அரிய பிறவி. மனித பிறவிங்கிறது அபூர்வமான பிறவி. எதுக்காக? அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நாம இப்போ பகவத்கீதைக்குள்ள போலாம். மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. 700 ஸ்லோகங்கள் அது சொல்லிட்டீங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நீங்க வேணாம், பகவத்கீதையில மொத்தமா பகவத்கீதை பகவான் 700 ஸ்லோகங்கள். கிருஷ்ணாவால் சொல்லப்பட்டது 574, அர்ஜுனனால் சொல்லப்பட்டது 84, சஞ்சயினால் சொல்லப்பட்டது 41, திருதராஷ்டிரனால் சொல்லப்பட்டது ஒரே ஒரு ஸ்லோகம். அது முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு வரும். தர்மச்சேத்ரே குருச்சேத்ரே சமவேதா ஹியுத்சவஹ மாமஹா பாண்டவா கிம் அகுர்வத சஞ்சய. அப்ப திருதராஷ்டிரன் ஒரு ஸ்லோகம் பேசுறாரு. கிருஷ்ணா வந்து 574 ஸ்லோகம் பேசுகிறார். அர்ஜுனன் வந்து 84 ஸ்லோகம் பேசுறார். சஞ்சயன் வந்து 41 ஸ்லோகம் பேசுறார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே பகவான் கிருஷ்ணா, சொல்லுங்க. கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் எத்தனை சொல்லுவாங்க மாதாஜி? 574. 574. சரி மாதாஜி. அப்புறம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனர் 84. அர்ஜுனன் 80 எவ்வளவுங்க? 84. 84. அப்புறம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. திருதராஷ்டிரன் 1, சஞ்சயன் 41.
சஞ்சயன் 41. சஞ்சய உவாச்ச அப்படின்னு வரும் இல்லைங்களா? 41. ஏன் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஆமாங்க. இப்போ நாம அடிக்கடி பேசுவோம், நம்மளுக்குள்ள அறியாமைன்ற குணம், அசுர குணம் இருக்கு. அது என்னென்ன? காமம், நோட் பண்ணிக்கோங்க. காமம், குரோதம், லோப, மோக, 4வது மோக, 5 மத, 6 மாத்சரிய. காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய. ஓகேங்களா? சோ இந்த காம அப்படின்னா என்ன? ஆசை. குரோத அப்படின்னா கோபம். குரோதம்னா கோபம். லோப அப்படின்னா பேராசை. மோக அப்படின்னா இல்யூஷன், அறியாமை. மத அப்படின்னா பைத்தியகாரத்தனம், மதம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான் பாரு அப்படிம்பாங்க இல்லையா, பைத்தியகாரத்தனம். மாத்சரிய அப்படின்னா பொறாமை. இந்த ஜீவராசிகள் எல்லார்கிட்டையும் பொறாமை இருக்கு. சோ காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய. காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், லோப அப்படின்னா பேராசை, மோக அப்படின்னா அறியாமை, மத அப்படின்னா பைத்தியகாரத்தனம், மாத்சரி அப்படின்னா பொறாமை. ஓகே. இப்போ பகவத்கீதையில 700 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் 6 அத்தியாயங்கள், நடுவுல ஒரு 6 அத்தியாயம், அதுக்கு அடுத்தது ஒரு 6 அத்தியாயம். முதல் 6 அத்தியாயங்கள் கர்ம காண்டம், சாரி, கர்ம காண்டத்தை பற்றி பேசுது. ஓகேங்களா? நடுவுல 6 அத்தியாயம் பக்தி யோகத்தை பத்தி பேசுது. அடுத்த 6 காண்டம், கடைசி 6 காண்டம் ஞான யோகத்தை பத்தி பேசுது. சோ இந்த நடுவுல இருக்கிற பக்தி யோகம் அப்படிங்கிறது எப்படி 2 பிரெட்டுக்கு இடையில ஜாம் தடவி சாப்பிடுற மாதிரி ஸ்வீட்னஸ், அது போல அது முக்கியமானது பக்தி யோகம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பகவத்கீதை தொடங்கலாம். தொடங்கறதுக்கு முன்னாடி நம்ம மங்களாச்சரணம். கடைசி இது காமயம். கடைசி 6 இது வந்து காமயம். கர்ம யோகம், கர்ம பக்தி யோகம், அடுத்தது ஞான யோகம். ஞான யோகம். ஓகே. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பலவிதமான யோகங்கள் இருக்கு, அதெல்லாம் இப்பவே சொல்லி குழப்ப வேண்டாம். அதனால படிப்படியா போலாம். இப்போ அறிமுகம் எடுத்துக்கோங்க. அறிமுகத்துல எப்பவுமே நாம ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஸ்கூல்ல ஆகட்டும், பொதுக்கூட்டங்கள்ல ஆகட்டும், எங்குமே பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செய்து அப்புறம் தான் தொடங்குவாங்க. குத்து விளக்கு ஏத்தி தொடங்குவாங்க. இப்ப நம்ம மனசுக்குள்ளேயே பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி குருவை வழிபட்டு பகவத்கீதையை ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்த். அறிமுகம் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து முதல் பக்கம், உங்களுக்கு நம்பர் என்ன போட்டிருக்குன்னு தெரியல, ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அறிமுகம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எல்லார்கிட்டயும் பகவத்கீதை இருக்கா? யாருக்காவது பகவத்கீதை வேணுமா? இங்க புதுசா வந்தவங்களுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். யார் வேணா பேசலாம், தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, அறிமுகம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சல்லாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபினம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாஹ்யம் ததாதே ஸ்வபதாந்திகம். நான் அறியாமையின் இருளில் பிறந்தவன். எனது கண்களை ஞான ஒளியால் திறந்த எனது ஆன்மீக குருவுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான இயக்கத்தை இப்பௌதிக உலகில் நிறுவிய ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதர்
எப்போது தமது பாத கமலங்களில் எனக்கு அடைக்கலம் தருவார். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜிதம் சகணர குணாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சகண லலிதா ஸ்ரீ விஷாகான் விதாம் ச. எனது ஆன்மீக குருவின் பாத கமலங்களுக்கும் எல்லா வைஷ்ணவர்களின் பாதங்களுக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, அவரது மூத்த சகோதரர் சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாச ரகுநாத பட்ட கோபால பட்ட ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் பாத கமலங்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். அத்வைத ஆச்சாரியார் கதாதரர் ஸ்ரீவாசர் மற்றும் பக்தர் குலாமுடன் ஸ்ரீ நித்யானந்தருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஸ்ரீமதி ராதாராணிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது தோழிகளான லலிதா விசாகக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். हे कृष्णा करुणा सिंधो दीन बंधो जगतपते கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. எனது அருமை கிருஷ்ணா, பரிதவிப்பவரும் நண்பரும் படைப்பின் மூலமும் நீரே, கோபியர்களின் நாயகரும் ராதாகிருஷ்ணரின் காதலரும் நீரே. உமக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்கள். தப்த காஞ்சன கௌராங்கி ராதா விருந்தாவனேஸ்வரி விஷபானுஷுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே. விருந்தாவனத்தின் ராணியும் உருக்கிய பொன்னிற மேனி கொண்டவருமான ராதாராணிக்கு வணக்கம். மன்னர் விஷபானுவின் மகளான தாங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். வாஞ்சா கல்பதருப்யச்ச கிருபா சிந்துபியச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. நிலையிழந்த ஆத்மாக்களிடம் கருணை மிக்கவர்களும் கற்பக விருஷங்களை போன்ற எல்லாரின் விருப்பங்களை பூர்த்தி செய்பவர்களுமான பகவானின் வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், பிரபு நித்யானந்தர், ஸ்ரீ அத்வைதர், கதாதர ஸ்ரீவாசார மற்றும் பக்தி நெறியிலுள்ளோர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை கீதோபனிஷத் என்று அறியப்படும் வேத இலக்கியங்களில் மிக முக்கியமான உபனிஷங்களான இந்நூல் வேத ஞானத்தின் சாரமாகும். பகவத்கீதைக்கு எத்தனையோ ஆங்கில உரைகள் இருக்க இவ்வின்னொன்றின் அவசியம் என்ன என்ற கேள்வி எழலாம். இந்த வெளியீட்டின் அவசியம் பின்வருமாறு விளக்கப்படலாம். சமீப காலத்தில் ஒரு அமெரிக்க பெண்மணி பகவத்கீதையின் ஓர் ஆங்கில மொழிபெயர்ப்பை சிபாரிசு செய்யுமாறு என்னை வேண்டினாள். அமெரிக்காவில் எத்தனையோ பகவத்கீதையை ஆங்கில பதிப்புகள் பல கிடைக்கலாம். ஆனால் நான் பார்த்தவரை அமெரிக்காவோ இந்தியாவோ அவற்றில் ஒன்றை கூட பிரமாணமாக கூற இயலாது. ஏனெனில் அவை ஒவ்வொன்றிலும் பகவத்கீதையின் உள்நோக்கத்தை தொடாமல் ஒவ்வொரு கருத்துரையாளரும் தனது சொந்த அபிப்பிராயத்தையே பெரும்பாலும் வெளிப்படுத்தினர். படிக்கிறதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ சில பிரபுபாதர் இங்க பகவத்கீதை அப்படின்னா, பகவத்கீதை உண்மையுருவில் சில பிரபுபாதர் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பகவத்கீதை தான் உண்மையுரு. ஏன்னா இப்ப பல நூட்கள் பல பேரால வெளியிடப்படுது. நாம போனோம்னா புத்தக கடையில நிறைய புத்தகங்களை பார்ப்போம். முதல்ல எல்லாம் நம்ம பகவத்கீதை வாங்கலாம், எது பெருசா இருக்கோ அதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கற்பனை எப்படின்னா, நம்ம மனோபாவம் உள்ள விஷயம் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா பெருசா இருந்தா நிறைய விஷயம் இருக்குன்னு நினைச்சுப்போம். பெரிய புக்கை கம்மி ரேட்ல வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி இல்லை, புக்கோட சைஸ் எப்படி இருக்கோ அது வந்து ஒரு மேட்டர் கிடையாது, ஆனா உள்ள விஷயம் என்ன இருக்கு அதுதான். அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் எழுதியது மட்டும்தான் உண்மையுரு. மற்ற எல்லா புத்தகங்கள்லயும் பார்த்தா கற்பனையா அவங்களோட மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி எழுதி இருப்பாங்க. பகவான் சொன்ன கருத்துக்களை அவங்க வந்து முதன்மையாக கொள்ளாமல் அவங்க கருத்துக்களை உள்ள திணிச்சிருப்பாங்க. பால்ல ஒரு சொட்டு விஷந்தானே பரவாயில்ல நாம குடிச்சிருவோமா? அது போல விஷயத்தை மாற்றி சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமானது. அது வந்து திசை மாறி போயிடும். அதனால ஒவ்வொரு புத்தகம் வாங்கும்போது அதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதனால தான் வேதங்கள் வந்து பலவிதமா நம்மளை குழப்புது. வேதங்கள் வந்து பல பேரால மொழிபெயர்க்கப்பட்டு வேதங்களை வந்து அதுக்கு அர்த்தங்கள் சொல்லி வியாசதேவர் சொல்றார். அவரது 6 சீடர்கள் 6 விதமா அதை வந்து உரை ஆற்றி இருக்கிறாங்க, அவங்க மன கற்பனைக்கு தகுந்த மாதிரி. அதனாலதான் வேதங்கள் வந்து மக்களை குழப்புகின்றது.
அதனால யாரு பகவத்கீதை புக்கு வாங்கணும்னாலும் கண்டிப்பா ஸ்ரீல பிரபுபாதரோட புக்கு தான் வாங்கணும். ஏன்னு கேட்டா அவர் வந்து பகவானோட பிரதிநிதி. பகவானே அவருக்குள்ள இருந்து மொழிபெயர்க்க வைத்தார். சில சமயங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் வந்து புத்தகத்தை எடுத்து மறுபடியும் படிச்சுட்டு இருப்பார். அப்ப சிஷியர்கள் கேட்பாங்க, ஏங்க நீங்க மொழிபெயர்த்த புத்தகத்தை நீங்களே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் எழுதவில்லை, எனக்குள் இருந்து பகவான் எழுதினார் அப்படின்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அப்போ அவர் வந்து மீண்டும் அதை படிச்சு படிச்சு பார்ப்பார். சோ பகவானே அவர் மூலமாக நம்மளுக்கு தந்ததுதான் இந்த பகவத்கீதை. அப்ப யாரு பகவத்கீதை வாங்கணும்னாலும் கண்டிப்பா நீங்க சிபாரிசு செய்ய வேண்டிய புத்தகம் ஸ்ரீல பிரபுபாதருடைய இஸ்கான் புத்தகம். அவருடைய மொழிபெயர்ப்பு படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். நானும் எத்தனையோ பகவத்கீதை, எனக்கு வந்து சின்னதுல இருந்து ஆர்வம் பகவத்கீதை படிக்கணும். அப்ப கடையில போனா ஏதாவது ஒண்ணு பார்ப்பேன், வாங்குவேன். ஆனா படிச்சா வீட்டுல ஒண்ணுமே புரியாது. ஏன்னா எழுதுபவர்கள் எந்த மனோபாவத்தோட எழுதுறாங்களோ அந்த மனநிலை தான் நம்மளுக்கு வரும். அப்போ பகவானை மையமா முழுமையாக கொண்டு, முழுமுதற் கடவுளாக கொண்டு எழுதாத பகவத்கீதை நம்ம உள்ளத்துல பதியவே பதியாது. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர் யார் என பார்ப்பது. நிறைய பேர் புத்தகங்களை நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க வீட்டுல. என்ன படிச்சீங்க? பகவத்கீதை. என்ன படிச்சீங்க? ராமாயணம். ஆனா யார் எழுதுனாங்கன்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க மாட்டோம். சோ இப்ப வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு யார் எழுதுகிறார்கள் என்பதை பார்த்து நம்ம புத்தகம் வாங்கணும். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இப்ப வந்து நான் ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இதையதான் நீங்க